இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு ஞாயிறு ஆராதனையில் நாம் எல்லாரும் ஒன்றிணைவதற்கு கடவுள் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். எவ்வளவாய் நாம் நாட்கள் நெருங்கி வருகிறதோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லவும், ஒருவரை ஒருவர் தேற்றவும், ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் விழுந்துவிடக்கூடாது. வழக்கமான ஆராதனைகள், வழக்கமான பங்கெடுப்புகள், வழக்கமான பாடல்கள் என்ற அந்த நிலைக்குள்ளே நாம் போய்விடுதல் சற்று அபாயமானது. எப்பொழுதும் நம்மை விழிப்புள்ளவர்களாய் காத்து கொண்டு கடவுளின் வார்த்தைக்கான உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை எனக்குள் என்ன சொல்ல விரும்புகிறது என்ற அந்த உணர்வுக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. அப்படிப்பட்ட காரியங்களை கடவுள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே தந்தருள்வாராக. பழைய ஏற்பாட்டை நாம் படிக்கும்போது நம்முடைய திருமறையை நாம் சில பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறோம். இதை நாம் பலமுறை நான் உங்களோடு கூட சொல்லியிருக்கிறேன். நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1 ஆகமங்கள், 2வது சரித்திரங்கள், 3வது இலக்கியங்கள், 4வது தீர்க்க தரிசனங்கள். இதில் இந்த 2வது பகுதியாக வருகிற இந்த சரித்திரங்கள், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் என்று நாம் அழைக்கிற அந்த வேத பகுதி யோசுவா புத்தகத்தில் இருந்து எஸ்தர் புத்தகம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை அது உள்ளடக்கியது. இந்த பகுதிகளிலே வருகிற சரித்திரம் என்ன என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால், யோசுவாவின் புத்தகம் இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்தலையும் அதிலே அவர்கள் குடியமர்தலையும் நமக்கு சொல்லுகிற ஒரு புத்தகம். நியாயாதிபதிகளின் புத்தகம் குடியமர்ந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த தேசத்தில் என்ன விதமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள், கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தார்களா இல்லையா என்பதை குறித்து அது ஆராய்கிறது. அதில் இஸ்ரவேல் மக்கள் தோல்வி அடைந்ததை பற்றியும் நியாயாதிபதிகள் புத்தகம் மிக வேதனையோடு அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்து வருகிற சாமுவேலின் புத்தகங்களும், ராஜாக்களின் புத்தகங்களும், நாளாகமத்தின் புத்தகங்களும் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றிலே அடுத்த ஒரு மைல்கல்லை நமக்கு அது அறிவிக்கிறது. அரசர் ஆட்சியின் காலங்களை அது நமக்கு சொல்லுகிறது. முடியாட்சியின் காலங்கள். ஒருவேளை 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் நியாயாதிபதிகளினால் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். இதை நாம் இறை ஆட்சியின் காலங்கள் என்று சொல்லுகிறோம். தியோக்ரட்டிக்கல் பீரியட் என்று நாம் சொல்லுகிறோம். கடவுள் தம்முடைய பிரதிநிதிகளை அனுப்பி அவர்கள் மூலமாக அவர் அந்த மக்களை வழிநடத்தினார். அவர் அவர்களுக்கு ராஜாவாக இருந்தார். கண்களில் பார்க்க முடியாத ஒரு ராஜா, இன்விசிபிள் கிங். அவரை கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவர்தான் அவர்களுடைய ராஜா. இந்த நிலையை மாற்றி மனிதன் ஒருவன் தங்களை ஆள வேண்டும் என்கிற விருப்பத்திற்கு இஸ்ரவேல் மக்கள் வந்ததினாலே முடியாட்சியின் காலங்களுக்கு அவர்கள் போனார்கள். சவுலில் அந்த காலங்கள் ஆரம்பிக்கிறதை பற்றி வேதம் சொல்லுகிறது. நமக்கு தெரியும், ஒரு 3 ராஜாக்கள் ஒருமித்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை அவர்கள் ஆண்டார்கள். சவுல், தாவீது, சாலமோன் அவர்கள் ஆண்டார்கள். அவர்களுக்கு பிறகு ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டு வடக்கு தெற்கு என்று பிரிந்து
இஸ்ரவேல் யூதா என்ற பெயருடன் வேறுபட்ட ராஜ்யங்களாக தங்களுக்குள் மன்னர்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை ராஜாக்களின் புத்தகமும் 1 சாமுவேல் புத்தகத்தில் சவுலை பற்றி வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புத்தகத்தில் தாவீதின் ஆட்சியை பற்றி படிக்கிறோம். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் சாலமோனுடைய வாழ்க்கையை பற்றி நாம் படிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் இருந்து இந்த பிரிந்த ராஜ்யங்களின் வரலாற்றை நீங்கள் படிக்கும்போது அது அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் ஆண்டார்கள். ஒருவேளை 2 ராஜ்யங்களும் பிரிந்த நிலையில் இந்த வடக்கு ராஜ்யம் என்று பிரிக்கப்பட்ட 10 கோத்திரங்கள் அடங்கிய அந்த பகுதியில் ஏறத்தாழ ஒரு 2 நூற்றாண்டுகள் அவர்களுடைய ராஜ்ய பாரங்கள் நிலைத்திருந்தது. அடுத்து இருந்த யூதா ராஜ்யத்தில் அடுத்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு சற்று அதிகமான காலங்கள் அந்த ராஜ்ய பாரங்கள் நிலைத்திருந்தது. ஆக மொத்தம் இந்த பக்கம் ஒரு 200 ஆண்டுகள், அந்த பக்கத்தில் ஒரு 300 ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த முடியாட்சியின் காலங்கள் ஒரு முடிவுக்கு வந்தது. கர்த்தருக்கு விரோதமாக 2 தேசத்தின் மக்களும் பாவம் செய்ததினாலே தேவன் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். இதைத்தான் இந்த புத்தகங்கள் பதிவு செய்கிறது. முதலாவது இஸ்ரவேல் நாடு அசீரியாவிற்கும், பின்பு யூதா நாடு பாபிலோன் நாட்டிற்கும் அவர்கள் சிறைகளாக போனார்கள். யூத வேதாகமத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யூத வேதாகமத்தில் இந்த 3 புத்தகங்களும் ஒரே புத்தகமாகத்தான் கருதப்படுகிறது. அங்கே 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்கிற பிரிவு கிடையாது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் என்கிற பிரிவு கிடையாது. 1 நாளாகமம் 2 நாளாகமம் என்ற பிரிவு கிடையாது. ஒரே புக்கு தான். ஆனால் கிரேக்க மொழியிலே பிந்தின நாட்களிலே பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்ட போது கிரேக்க வேதாகமம் தான் அதை 2 பிரித்தது. 1-2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள், 1-2 நாளாகமம் அப்படின்னு அவங்க பிரித்தாங்க. சாமுவேல் புத்தகத்தையும் ராஜாக்கள் புத்தகத்தையும் கிரேக்க வேதாகமம் ராஜ்யங்களின் புத்தகங்கள் என்றுதான் அழைத்தது. புக் ஆஃப் கிங்டம்ஸ் என்றுதான் அழைத்தார்கள். எனவே 1 சாமுவேலுக்கு ஃபர்ஸ்ட் கிங்டம்ஸ் என்று பெயரிட்டார்கள். 2வது சாமுவேலுக்கு செகண்ட் கிங்டம்ஸ் என்று பெயரிட்டார்கள். அடுத்து 1 ராஜாக்களுக்கு 3rd கிங்டம், அப்புறம் 4th கிங்டம், அப்படி தான் அவங்க பேர் வச்சாங்க. அப்போ 1வது ராஜ்யம், 2வது ராஜ்யம், 3வது ராஜ்யம், 4வது ராஜ்யம், அப்படிதான் அந்த கிரேக்க வேதாகமம் அந்த தலைப்பை கொடுத்தது. ஆனால் பிந்தி வந்த லத்தீன் மொழிபெயர்ப்புகளிலே பிந்தின நாட்களிலே இந்த மாற்றங்கள் மறுபடியும் யூத வேதாகமத்திற்கு ஏற்றவாறே அது மறுபடியும் பழைய நிலைக்கு சென்றது. சாமுவேலின் புத்தகம் ராஜாக்களின் புத்தகம் என்றே அழைக்கப்பட்டு பிரிக்கப்பட்ட நிலையிலே 1-2 என்ற அந்த காரியங்கள் மட்டும் தலைப்பிடப்பட்டது. இதில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ராஜாக்களின் புத்தகம் 2 ராஜ்யங்களின் சரித்திரங்களையும் நமக்கு பதிவு செய்கிறது. பிரிந்த ராஜ்யங்கள் 2 ராஜ்யங்களின் சரித்திரங்களையும் பதிவு செய்கிறது. நீங்கள் இந்த ராஜாக்களின் புத்தகத்தை 12ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் படித்து பாருங்கள். 1 ராஜாக்களில் இஸ்ரவேலில் யாரெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க, யாரெல்லாம் யூதாவில் ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்க 2 பேருடைய ஆட்சி காலங்களையும் சமநிலையிலே நமக்கு அந்த வரலாற்றை அது கூறுகிறது. ஆனால் நாளாகம புத்தகத்தில் நீங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் வரலாறை பார்க்க முடியாது. ஒரு சில குறிப்புகள் மட்டும்தான் இருக்கும். யூதா ராஜாக்களின் மன்னர்களுடைய வரலாறு மட்டும்தான் விரிவாக அங்கு சொல்லப்படுகிறது. எனவே நம்ம ஏதாவது ஒரு யூதா ராஜாவினுடைய வரலாற்றை நம்ம படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதலாவது அதை எங்கே நீங்கள் தேடணும்? ராஜாக்களின் புத்தகத்திலே அதை தேட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் அதை எங்கே தேட வேண்டும்? நாளாகம புத்தகத்திலே தேட வேண்டும்.
ஆனால் இஸ்ரவேல் சார்பாக வந்த அரசர்களின் வரலாற்றை நீங்கள் ராஜாக்களை மட்டும்தான் தேடணும். அங்கே மட்டும்தான் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. யூதா மக்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சிறப்பான தெரிந்து கொள்ளுதலில் இருந்தவர்கள். கடவுள் அந்த கோத்திரத்தை விசேஷ விதத்திலே தெரிந்து கொண்டிருந்தார். 12 கோத்திரங்கள் அவங்களுக்கு இருந்தது. அதில் யூதா கோத்திரம் ஒரு சிறப்பான தெரிந்து கொள்ளுதலில் இருந்தது. என்ன சிறப்பான தெரிந்து கொள்ளுதல்? மேசியாவாகிய கிறிஸ்து அந்த கோத்திரத்தின் வழியாக அவர் வர வேண்டும். இது கடவுளுடைய தீர்மானம். ஆதி முதற்கொண்டு கடவுள் அந்த தீர்மானத்தை உடையவராய் இருந்ததினாலே யூதா மக்கள் ஒரு சிறப்பான கோத்திரமாக பார்க்கப்பட்டார்கள், கடவுளால் பாதுகாக்கப்பட்டார்கள். அதனால தான் சிறையிருப்புக்கு அவங்க ஒரு 70 ஆண்டுகள் போனாலும் திரும்பவும் ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து அவங்களை எங்கே கொண்டு வந்தார்? தங்களுடைய சொந்த தேசத்திற்கு அவர்களை அவர் கொண்டு வந்தார். எனவே ஒரு சிறப்பான தெரிந்து கொள்ளுதல் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது. எனவே இந்த யூதா மக்களுடைய வாழ்க்கையை நம்ம ஆராயும் போது பல உண்மைகளை, ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு இந்த யூதா மன்னர்களில் ஒருவனுடைய வாழ்க்கையைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நம்முடைய வேத பாடமாக வாசிக்க கேட்ட 2 நாளாகமத்தின் புத்தகத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். இதே வேத பகுதியை நீங்கள் ராஜாக்களின் புத்தகத்திலேயும் வாசிக்கலாம். நாம் இன்னைக்கு எந்த ராஜாவை பற்றி பார்க்க போகிறோம்? அந்த ராஜாக்கள், யூதா ராஜாக்களுடைய வரிசையிலே 12வது மன்னனாக யூதாவுக்கு முடிசூட்டப்பட்டவர் தான் எசேக்கியா என்கிற ஒரு மன்னன். 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ராஜாக்களின் புத்தகத்திலே வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலிருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும் நாளாகம புத்தகத்திலே எசேக்கியாவின் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்கலாம். தயவுசெய்து இன்றைக்கி வீட்டில் போய் ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் தானே இருப்பீங்க. இன்றைக்கி போய் சாயங்காலமாக உட்காந்து இந்த 2 பகுதிகளையும் அமைதியாக உட்காந்து என்ன செய்யுங்க? படிங்க. வேத புத்தகத்தை படிங்க. எவ்வளவு ஆழமான விளக்கங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும், எவ்வளவு அதிகமாக நம்ம கேட்டாலும், நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? படிக்கணும். அப்போ தான் அந்த புது வெளிச்சம் நமக்கு கிடைக்க முடியும். இப்போ நீங்கள், நான் அதான் சொன்னேன், ஒரு விஷயத்தை யூதா ராஜாக்களை பற்றி நீங்கள் ராஜாக்களில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் உடனே அந்த வேத பகுதியை எங்கே தேடணும்? நாளாகமத்தில் தேடணும். யூதா ராஜாவினுடைய வரலாறு மட்டும் 2 தடவை வரும் பைபிளில். அது ராஜாக்கள் புத்தகத்திலேயும் வரும், நாளாகம புத்தகத்திலேயும் வரும். அப்படி வந்த ராஜாக்களில் 12வது ராஜாவாக வந்தவர் தான் இந்த எசேக்கியா என்கிற ஒரு மன்னன். எசேக்கியா என்கிற அந்த பெயருக்கு ஜெகோவா இஸ் மை ஸ்ட்ரெங்த் என்பது பொருளாகும். யெகோவாவே என்னுடைய பலன் என்பது அதனுடைய அர்த்தம். இதே அர்த்தம்தான் எசேக்கியேல் என்கிற அந்த வார்த்தைக்கும் அதே அர்த்தம்தான். எசேக்கியா என்கிற வார்த்தையும் எசேக்கியேல் என்கிற வார்த்தையும் எபிரேய பதத்தின் ஒரே மூல பதத்திலிருந்து, ரூட் வேர்டிலிருந்து வந்த வேறுபட்ட பெயர்கள். ஆனால் பைபிளில் அவங்க 2 வெரி வித்தியாசமான கேரக்டர்ஸ். நிறைய பேர் ஒருவேளை எசேக்கியான்ற பேரில் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கலாம், எசேக்கியேல் என்கிற பேர்லையும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நமக்கு ரொம்ப பிரபலமாக தெரிந்த 2 பேர், ஒருவன் இந்த ராஜா, இன்னொருவர் யூதாவினுடைய தீர்க்கதரிசியாக அந்த சிறையிருப்பின் நாட்களிலே பாபிலோனில் பணிபுரிந்த எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசி. இவர்கள் இருவருமே தங்கள் வாழ்க்கையில்
தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயருக்கு ஏற்றவாறே அவர்கள் வாழ்ந்தவர்கள். கடவுளை தங்கள் பலனாக கொண்டவர்கள், கடவுளை தங்கள் பலனாக அனுபவித்தவர்கள். இது உண்மையிலேயே ஒரு மேன்மையான வாழ்க்கை. ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம் எங்கே இருக்கிறது என்றால், அவன் கர்த்தரை தன் பலனாக கொண்டிருக்கிறானா, கர்த்தருக்குள் தன் பலனை அவன் அடித்தளமாக்கி இருக்கிறானா. இதைத்தான் கடவுள் நமக்கு எதிர்பார்க்கிறார். நம்ம பல நேரத்தில் சொல்கிறோம், ஆண்டவர் என்னுடைய பலன், ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே வாழ்க்கையிலே அது நிரூபிக்கப்பட வேண்டும். உன்னுடைய பலவீனமான நேரங்களில் கடவுள் உன் பலனாக மாறுகிறாரா? உன்னுடைய தடுமாற்றமான நேரங்களில் கடவுளை உன் பலனாக அனுபவிக்கிறாயா? உன்னுடைய பலனாய் இருக்கிற காலங்களிலும் கடவுளின் பலனை உன் வாழ்க்கையில நீ அபியாசிக்கிறாயா? கடவுளின் பலன் என்று சொன்னால் அவருடைய பலத்தினாலே நீ நடக்க வேண்டும். அவருடைய பலத்தினாலே உன்னுடைய வாழ்க்கை இயக்கப்பட வேண்டும். அதுதான் அதனுடைய பொருள். வெறுமனே நம்ம பெயர்களை வைத்துக் கொள்வதினாலே பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியாது. இந்த ராஜா யூதா மன்னர்களுடைய வரிசையிலே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாலமோனுக்கு பிறகு ராஜ்யம் இரண்டாக பிரிந்த பிறகு சிறையிருப்புக்கு போகிற வரைக்கும் எத்தனை ஒரு 300 வருஷத்தை கொஞ்சம் அதிகமான ஆண்டுகளிலே எத்தனை ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 20 ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க. அடுத்து இவங்க ஒரு 2 நூற்றாண்டுகள் தான் நிலைத்திருந்தார்கள். ஒரு 200 ஆண்டுகள் தான் வடக்கு ராஜ்யம் நிலைத்திருந்தது, இஸ்ரவேல் ராஜ்யம். அவங்க 200 ஆண்டுகளுக்கு முடியும் போதே சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க வரிசையிலையும் எத்தனை பேர் தான் வந்தாங்க? 20 பேர் தான் வந்தாங்க. ஐயா, அதிகமான 100 ஆண்டுகளுக்கு மேலே அதிகமாக இருந்தவங்க வரலாறுலையும் 20 ராஜாக்கள் தான். 100 ஆண்டுகளுக்கு கம்மியாக கீழே இருந்தவங்க வரலாறுலையும் 20 ராஜாக்களை எப்படி சாத்தியம்? வேற ஒன்றும் கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் பக்கத்தில் அதிகமான குழப்பங்கள், அதிகமான தடுமாற்றங்கள். அதனால் குறுகிய காலங்களிலேயே மன்னர்கள் என்ன பண்ணாங்க? அடுத்தடுத்து மன்னர்கள் அதிலே உருவானார்கள். ஒருவரை ஒருவர் கொலை செய்து, ஒருவரை ஒருவருக்கு விரோதமாக சதிகளை செய்து, ஒருவரை தள்ளிவிட்டு அடுத்தவர்கள் என்ன செய்வது? ஆட்சிக்கு வருவது. அதனால தான் குயிக்காக அந்த நம்பரை அவங்க ரீச் பண்ணாங்க. ஒரு ராஜா கூட இஸ்ரவேல் ராஜாக்களின் சரித்திரத்தில் கடவுளுக்கு பிரியமாக அவர்கள் என்ன செய்யவில்லை? வாழ்ந்ததில்லை. யெரொபெயாம் ராஜாவில் இருந்து ஹோசியா என்கிற கடைசி மன்னன், ஹோசியானா தீர்க்கதரிசியை நீங்கள் நினைக்கக்கூடாது, ஒசேயா அப்படின்னு நம்ம தமிழ் வேதாகமத்தில் வரும். ஆக்சுவலாக ஹோசியா அப்படின்றது தான் ஒரிஜினல் நேம். அவன் வரைக்கும் உள்ள காலங்களிலே ஒருவர் கூட கடவுளை உண்மையாக நேசிக்கவில்லை, பின்பற்றவில்லை, கடவுளுக்கு பின்னால் அவர்கள் நடக்கவில்லை. யூதாவின் பக்கத்திலேயும் தடுமாற்றங்கள் இருந்ததா? இருந்தது. நான் நேற்று பைபிள் ஸ்டடியில் சொன்னேன், நான் விரிவாக சொன்னேன். இங்கே இருந்ததா தடுமாற்றம்? இருந்தது. ஆனால் ஒரு 5 மன்னர்கள், ஒரு 5 அல்லது 6 மன்னர்கள் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து தங்களையும் சீர்படுத்தி கொண்டு கடவுளுடைய மக்களையும் அவர்கள் சீர்படுத்தினார்கள். சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். அந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்த நல்ல அரசர்களில் ஒருவர் தான் யார்? ஒருவர் எசேக்கியா என்கிற ராஜாவும் அதிலே ஒருவர். இவருடைய வாழ்க்கையின் சாதனைகளை நீங்கள் இந்த அதிகாரங்களிலே படிக்கலாம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் இருந்து 20வது அதிகாரம் வரைக்கும், 2 நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரத்தில் இருந்து 32வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளிலே நீங்கள் படிக்கலாம். எசேக்கியாவினுடைய வெற்றிகளை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய நேர்மறையான காரியங்கள் மிக அற்புதமானவைகள். அதை சுருக்கமாக நம்ம இப்படி சொல்லலாம். ஒன்று,
எசேக்கியாவின் வெற்றிக்கு காரணம் என்னவென்றால், அவருக்கும் கடவுளுக்கும் இடையில் இருந்த உறவின் பலனை அவர் அதிகமாக முக்கியப்படுத்தினார். அது ஒரு காரணம். அவருக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கிற உறவு தொடர்புகளை அவர் கொஞ்சம் கவனமாக கையாண்டார். இரண்டாவதாக, அவருக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் இடையில இருக்கிற உறவு தொடர்புகளை அவர் கவனமாக பாதுகாத்தார். நான் நேற்று நாள் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை ஒழுங்குபடுத்துதல் அல்லது வடிவமைத்தல் என்கிற நிலையிலே எசேக்கியாவினுடைய முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. கடவுளுடைய வார்த்தையுடன் அவனுக்கு இருந்த தொடர்பு, கடவுளுடைய ஆலயத்துடன் அவனுக்கு இருந்த தொடர்பு. நான் இப்போ அதெல்லாம் வசனம் சொல்ல முடியாது, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவன் ஆட்சிக்கு வந்த உடனே அவன் செய்த முதல் காரியம் என்ன? கடவுளுடைய ஆலயத்தை அவன் என்ன செய்தான்? பழுது பார்த்தான். அதுக்கு முன்னால் இருந்த அரசர்கள் அதை நாசப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் இவன் என்ன செஞ்சான்? இவன் சீர்படுத்தினான். அடுத்து, அவனுக்கும் கடவுளுடைய மக்களாகிய இஸ்ரவேலருக்கும் இடையில் இருந்த உறவுகள். ஒரு மன்னனுக்கு மிக முக்கியமான உறவு என்ன? அவனுடைய நாட்டின் மக்களுடன் அவன் கொண்டிருக்கும் நேர்மையான உறவு. அந்த நேர்மையான உறவை எப்பொழுதுமே எசேக்கியா கவனமாக பாதுகாத்திருக்கிறான். சில நேரங்களில் தடுமாற்றங்களும் இருக்கத்தான் செய்தது. இதெல்லாம் அவனுடைய பலம். என்னெல்லாம் சொன்னேன்? ஒன்று, அவனுக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருந்த உறவுகள். இரண்டாவது, அவனுக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் இடையிலே இருந்த உறவுகள். மூன்றாவது, அவனுக்கும் கடவுளுடைய ஆலயத்திற்கும் இடையே இருந்த உறவுகள். நான்காவது, அவனுக்கும் கடவுளுடைய மக்களாகிய இஸ்ரவேலருக்கும் இடையில் இருந்த உறவுகள். எப்படிப்பட்ட வெற்றியான மனிதர்களையும் பாவம் என்கிற ஒரு பயங்கரமான வலிமையான சத்துரு தாக்கத்தான் செய்கிறான். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இவனுடைய வாழ்க்கையில் இருந்த வெற்றிகளை நாம் பார்க்க போவதில்லை. இவனுடைய வாழ்க்கையிலே இடையிடையே இவன் அடைந்த தடுமாற்றங்களை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். வெற்றிகளை நாம் நிறைய பார்க்கலாம். அதே நேரத்தில் எசேக்கியாவின் வாழ்க்கையிலே என்ன இருந்தது? சில தடுமாற்றங்களும் இருந்தது. மனிதர்கள் என்று இருப்பார்களானால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? வெற்றிகளும் இருக்கும், தோல்விகளும் இருக்கும். அதில் மேல் நோக்கின அனுபவங்களும் இருக்கும், கீழ் நோக்கின அனுபவங்களும் இருக்கும். எசேக்கியா நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடங்கள் என்ன? இவ்வளவு மேன்மையான இந்த மனிதனுடைய பலவீனங்களை ஆண்டவர் குறிப்பிடாமல் விட்டு விட்டாரா? இல்லை. யாராக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் என்ன கிடையாது? பட்சபாதங்கள் கிடையாது. நமக்கு எச்சரிப்புண்டாக இரண்டையும் அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இப்போ நமக்கு வர்ற ஒரு மெயின் லெசன் என்ன தெரியுமா? பலர் நாம் ஆண்டவரோடு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் நடத்துகிறோம். நமக்கும் ஆண்டவரோட நல்ல உறவு இருக்கு. ரெண்டாவது, அவனுக்கு இருந்த மாதிரியே நமக்கும் ஆண்டவருடைய வார்த்தையோட நல்ல உறவு இருக்கு. மூணாவது, நமக்கும் கடவுளுடைய ஆலயத்துக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது. நமக்கும் நம்ம சக விசுவாச மக்களுக்கு இடையில நல்ல உறவு இருக்கிறது. இதெல்லாமே நமக்கும் இருக்குது. ஆனால் இதன் நடுவிலேயும் நம்மை தடுமாற செய்கிற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கிறது. நாம் அதை கவனிக்கணும். ரொம்ப கவனமாக கவனித்து அவைகளிலிருந்து நம்மை விலக்கி வைத்துக் கொள்வதற்கு நம்ம ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் எடுத்த எல்லா குறிப்புகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று எனக்கு தெரியாது. நேரம் இருந்தால் நான் பகிர்ந்து கொள்வேன், அல்லது நான் பகிர்ந்து கொள்ளுகிற வரைக்கும் அந்த குறிப்புகளை உங்களோடு விவரமாக நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம்? எசேக்கியாவினுடைய பலங்களை அல்ல, எதை படிக்க போகிறோம்? பலவீனங்களை நாம் படிக்க போகிறோம். ரெண்டுமே வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 7வது வசனத்தை முதலாவது ஒருவர் நீங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம்
7வது வசனத்தை ஒருவர் சத்தமாக நீங்கள் வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அந்த நாட்களிலே பேரரசாக விளங்கிய ராஜ்யங்களுள் ஒரு ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசீரியா ராஜ்யம். அசீரியா, எகிப்து, பாபிலோன், சிரியா, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த மாபெரும் ஒரு பேரரசுகள். இன்றைக்கி நம்ம அமெரிக்கா, ரஷ்யா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த பேரரசுகள். அந்த பேரரசில் மிகவும் ஒரு அஞ்சத்தக்க ஒரு நிலையிலே மக்களை வைத்திருந்தவர்கள் இந்த அசீரியர்கள். மிக கொடூரமானவர்கள். இவர்களுடைய ஆதிக்கம் அந்த நாட்களிலே வெகுவாக காணப்பட்டது. எனவே அவர்களுடைய ஆதிக்கத்தை அவர்கள் பல நாடுகளின் மேல் செலுத்தினார்கள். அப்படி ஆதிக்கம் செலுத்தப்பட்ட நாடுகளிலே எந்த நாடு ஒன்று? அசீரியாவும் ஒன்று. சரி, என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க கேட்குற அளவுக்கு பணத்தையும் அல்லது வெள்ளியையும் பொன்னையும் தானியங்களையும் ஆடு மாடுகளையும் இவங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? கப்பம் கட்டணும். இன்றைக்கும் அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கேலியாக சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆஃபீஸுக்கு போனாவே இங்கே யாருக்காவது என்ன கட்டணும் நம்ம சொல்கிறோமா இல்லையா? கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன கட்ட வேண்டியது இருக்குது? கப்பம் கட்டுறதுனா என்ன நினைக்கிறீங்க? அது சட்டத்துக்கு மீறின ஒரு வருமானம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி அநேக வல்லரசுகள் சிறிய நாடுகளை தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் வைத்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து பணத்தையோ அல்லது பொருளையோ ஆடு மாடுகளையோ அவர்கள் சுரண்டி கொண்டே இருந்தார்கள். ஒரு காலகட்டம் வந்தபோது எசேக்கியா கடவுளுடன் இருந்த நல்லுறவுகள், கடவுளுடன் இருந்த மேன்மையான உறவின் வாழ்க்கை அவனை பலனடைய செய்தது. ஏன்னா எசேக்கியானாலே அர்த்தம் என்னது? யெகோவாவே என்னுடைய பலன். எனவே அவன் அந்த பலத்தை பிரயோகிக்க தீர்மானித்தான். அவன் என்ன முடிவு பண்ணான்? இனிமேல் அசீரியாவுக்கு என்ன கட்ட போறதில்லை, கப்பம் கட்ட போறது இல்லை, நான் இனிமேல் அவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி 7வது வசனத்தில் இப்போ நீங்கள் அதான் படிச்சீங்க. இந்த கடைசி வரியை மட்டும் திரும்பி படிங்க பார்க்கலாம். என்ன வாசிக்கிறாங்க? அவன் அதிகாரத்தை என்ன செய்தான்? தள்ளிவிட்டான். அவன் அந்த அதிகாரத்தை தள்ளிவிட்டான். தேவ மக்கள் எங்கே கவனமாய் இருக்க வேண்டும்? தாங்கள் எடுக்கும் நல்ல அல்லது நேர்மையான கடவுளுக்கு பிரியமான தீர்மானங்களில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு எசேக்கியா சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம். தீர்மானங்களில் உறுதிநிலை தவறுதல் மிக ஆபத்தானது. முதல் பாயிண்டா நம்ம பார்க்க போற காரியம் என்னது? தீர்மானங்களில் உறுதிநிலை தவறுதல் அபாயகரமானது இல்லையா? வாழ்க்கையில் நீங்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு ராஜா தன்னையும் தன்னுடைய நாட்டையும் அந்நிய நாட்டின் அதிகாரத்தில் இருந்து விடுவித்து கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்தது நல்ல தீர்மானமா கெட்ட தீர்மானமா? நல்ல தீர்மானம் இல்லையா? ஆனால் அந்த நல்ல தீர்மானங்களிலே என்ன இருக்கணும்? நமக்கு உறுதித்தன்மை இருக்க வேண்டும் இல்லையா? சரி, என்ன நடந்தது? அடுத்து வாசிங்க, 14வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது யூதாவின் ராஜா எசேக்கியா, ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை நான் சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். இப்ப என்ன வாசிக்கிறோம்? ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான்.
அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலயம் கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கலற்றி அவைகளை யாருக்கு கொடுத்தான்? இப்ப நீங்க சொல்லுங்க, தீர்மானத்துல இவர் நிலைச்சிருந்தாரா இல்ல தீர்மானத்துல இவர் தடுமாறிட்டாரா? சொல்லுங்க. தடுமாற்றம் இல்லையா? நான் உங்களுக்கு அதான் சொல்வேன், எப்பவுமே தீர்மானங்களில் உறுதி நிலை தவறுதல் அது கோழைத்தனமானது. சரி, எதை வச்சு இவன் முதல்ல அதிகாரத்தை தள்ளுனா, எதை வச்சு இப்போ போய் காலில் விழுந்தான் அப்படின்னா, முதல்ல கடவுள் மேல் இருந்த நம்பிக்கையினாலே அதை அவன் செய்தான். இப்போ எதை வச்சு இவன் அங்கே அதை விட்டு ஓடி வந்துட்டான்னு சொன்னால், நீங்கள் அதுக்கு பின்னால் இருக்கிற வேத பகுதிகளை நீங்கள் கவனிங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இருந்து அதுக்கு கீழே இருக்கிற அந்த வசனங்கள் 12வது வசனங்கள் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலின் மேல் அவன் அடைந்த வெற்றி. நல்லா கவனிக்கிறீங்களா? அசீரியா ராஜா எந்த நாட்டின் மேல் அடைந்த வெற்றி? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இஸ்ரவேல் நாடு வேற, யூதா நாடு வேறன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இவன் வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேலின் மேல் என்ன அடைந்தான்? வெற்றி அடைந்தான். அதை நான் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன். கிமு 772 அசீரிய மன்னர்கள் இந்த இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து அவங்கள அசீரியாவுக்கு என்னவா கொண்டு போயிட்டாங்க? அவங்க அடிமைகளாக கொண்டு போயிட்டாங்க. அவங்க அடிமைகளாக போனதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் கடவுளையும் கடவுளுடைய வார்த்தைகளையும் எச்சரிப்புகளையும் கவனிக்காததுனால கடவுள் அவர்களை யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? அசீரியாவுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ இவன் இதை பார்க்குறான், ஐயோ பெரிய பலசாலியாக இருக்கிறான் போல இருக்கு, இவன் எல்லா பகுதிகளையும் வெற்றி அடைந்து நம்ம பக்கத்தில் இருந்த சகோதர நாடாகி எதையும் வெற்றி அடைஞ்சிட்டான், இஸ்ரவேலையும் வெற்றி அடைஞ்சு அவங்கள சிறையிருப்பாக கொண்டு போயிட்டானே, அதே நிலைமை யாருக்கு வந்துடக்கூடாது? நமக்கு வந்துடக்கூடாது, நம்ம போய் இவங்கிட்ட எதுக்கு மோதணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே காலில் விழுந்துட்டான். ஐயா சாமி மன்னிச்சுக்கோங்க, ஏதோ தெரியாதனமாக சொல்லிட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் என்ன செய்கிறேன் நான். இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த ராஜா முன்னாடி இவன் கட்டிகிட்டு இருந்த கப்பத்தை விட இப்போ என்ன பண்ணியிருப்பான், அவன் டபுள் ஆக்கியிருப்பான் இல்லையா? உனக்கு தேவைதானா இது அப்படின்னு சொல்லி அதை அவன் டபுள் ஆக்கியிருப்பான் இல்லையா? இதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாழ்க்கையில் எப்போவுமே தீர்மானங்களில் என்ன தேவை? நமக்கு உறுதிநிலை தேவை. ஆண்டவருக்கு முன்பாக நீ எடுக்கிற தீர்மானங்கள் அல்லது சத்துருவாகிய சாத்தான் அவனால் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற சில பிரச்சனைகள் அல்லது அவனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஆதிக்கங்கள், அவனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில போராட்டங்கள், இந்த போராட்டங்கள் வரும்போது அவைகளை நான் கிறிஸ்துவுக்குள் மேற்கொள்ள முடியும் என்கிற தைரியம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் சாத்தானை என்ன செய்யலாம்? மேற்கொள்ளலாம். மரணமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன்னுடைய வெற்றி எங்கே? இதுதான். மரணம் உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படியானால் சோதனைகள் வரும்போது சத்ருவினால் எந்த சத்ருவுக்கு விரோதமாக நீங்கள் முடிவெடுத்தீங்களோ, எந்த சத்ருவை நான் மேற்கொள்வேன், அவனுக்கு எதிராய் நிற்பேன் என்று நீங்கள் முடிவெடுத்தீர்களோ, அவன் மிகுந்த வல்லமையோடு உங்களுக்கு முன்பாக வரும்போது நீங்கள் அந்த நேரத்தில் அவனிடத்தில் என்ன அடைஞ்சிடக்கூடாது? சரணடைஞ்சிடக்கூடாது. இதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது இல்லையா? இப்போ நமக்கு இருக்கிற ஒரே சத்ரு யார் தான்? பிசாசு தான் இல்லையா? பிசாசை நான் அப்படி மேற்கொள்வேன், இப்படி மேற்கொள்வேன், ஜெயம் எடுப்பேன், எனக்கு அந்த பாவம் இந்த பாவம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எல்லாத்தையும் நான் இனிமேல் ஜெயிப்பேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். தீர்மானம் எடுக்கிறது முக்கியம் அல்ல. அந்த தீர்மானங்களில் நீங்கள் என்ன காக்க வேண்டும்? உறுதிநிலை காக்க வேண்டும். யூ மஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் யுவர் டிட்டர்மினேஷன். இது ரொம்ப முக்கியம். உன்னுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களிலே நீ நிற்க பழக வேண்டும். அதிலிருந்து பின்வாங்க கூடாது. இவன் பின்வாங்கினதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா,
மனித வல்லமைகளை கண்டு அடைந்த கலக்கம். அந்த 9 to 13 வசனங்கள் வரைக்கும் அசீரியா ராஜாவின் வல்லமையை கண்டு அவன் என்ன அடைந்து விட்டான்? கலக்கம் அடைந்து விட்டான். ஐயோ, ரொம்ப பெரிய ஆளா இருப்பான் போல தெரியுதே அப்படின்னு அவன் பயந்துட்டான். 2வது இவன் செஞ்ச தவறு என்ன? கடந்த காலத்திலே கடவுள் அவனுக்கு கொடுத்த வெற்றிகளை அவன் திரும்பி பார்க்கவில்லை. கடவுள் அவனுக்கு சத்துருக்கள் மேல என்ன கொடுத்தாரு? வெற்றியை கொடுத்தார். நீங்க கொஞ்சம் கீழே வாங்களேன். 8வது வசனத்தை நீங்க படிங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்துல 18வது வசனத்தை படிங்க. இல்ல சாரி, 8வது வசனம். 2 ராஜாக்கள் 18:8. அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். யார் யாரை முறியடிச்சாரு? எசேக்கியா பெலிஸ்தர்களை என்ன செய்தாரு? பெலிஸ்தர்கள் ஒரு ரொம்ப பலமான எதிரிகள் தானே இஸ்ரவேலர்களுக்கு. இப்ப அந்த பலமான எதிரிகள் மேல் ஆண்டவர் என்ன கொடுத்தார்? அவனுக்கு வெற்றி கொடுத்தார். பெலிஸ்தருக்காக கர்த்தரை நம்பின எசேக்கியா யாருக்காகவும் கர்த்தரை நம்பி இருக்கணும்? அசீரியருக்காகவும் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தரை என்ன செஞ்சிருக்கணும்? அவன் நம்பி இருக்கணும் இல்லையா? கடவுளுடைய தேடலையும் கடவுளுடைய ஆலோசனையையும் அவன் கேட்டிருக்க வேண்டும். அவன் அதை கேட்கல. இவன் ஜெபம் பண்ணி இருக்கலாம், அல்லது இவனுடைய நாட்களில் இவனுக்கு உறுதுணையாய் இருந்து ஊழியம் செய்த ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார். அவரை கூப்பிட்டு என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம். ஆலோசனையை கேட்காமலேயே தன்னுடைய பொக்கிஷத்தில் இருந்தும் இன்னும் எங்கிருந்து எடுத்தான்? இவன் கடவுளுடைய ஆலயத்தில் இருந்தும் எடுத்து அதை கையில கொடுத்து அனுப்பிட்டான். சரி, இது அவனை திருப்திப்படுத்தினதா? இதில் அவன் வெற்றி அடைஞ்சானா? இல்லை. நீங்க அடுத்த கீழே இருக்கிற பகுதிகளை படிச்சு பாருங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதனால அவன் திருப்தி அடையவில்லை. நீங்க பார்த்தீங்கன்னா அதனால அவன் என்ன அடையல? திருப்தி அடையவில்லை. 17வது வசனத்திலிருந்து பாருங்க என்ன வாசிக்கிறோம்? ஆகிலும், வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் வாசிங்க அந்த வசனத்தை. ஆகிலும் அசீரியா ராஜா லாகீஸில் இருந்து தர்த்தானையும் ரப்சாயையும் ரப்சாகீமையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவின் இடத்திற்கு அனுப்பினான். அவர்கள் நீங்க அதுக்கு கீழே இருக்கிற பகுதிகளை படிச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளவையும் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ராஜா இவங்க அவனுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எசேக்கியா ராஜாவையும் அவர்களுடைய மக்களையும் மிரட்டி, மரியாதையா நீங்க எல்லாரும் எங்க நாட்டுக்கு என்னவா வந்துருங்க, அடிமைகளாக என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க. உங்க சகோதர நாட்டை பார்த்தீங்களா, இஸ்ரவேல் நாடு, அவங்க இப்படித்தான் ரொம்ப எதிர்த்தாங்க. இப்ப எங்க நாட்டில் என்னவா இருக்கிறாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. இந்த எசேக்கியா ராஜா கடவுள் நம்பிக்கைன்னு ஏதாவது உங்களை பேசி உங்களை என்ன செய்ய விடாதீங்க, குழப்பம் பண்ண விடாதீங்க. எங்களுடைய கைக்கு எந்த கடவுளாலும் உங்களை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, உங்க மேல படையெடுத்து வர சொல்லி உங்க கடவுள் தான் எங்கிட்ட என்ன செஞ்சாரு? பொய்யனும், சொல்லுங்க, பிசாசு எப்பவுமே யாரு? பொய்யனும் பொய்க்கு பிதாவாகவும் இருப்பான் இல்லையா? சொல்லாததெல்லாம் சொல்லி மரியாதையா வந்துருங்க எல்லாம். இப்ப இவர் என்ன பண்ணுவாரு? இனி புடிங்கி கொடுக்கறதுக்கு அங்க ஒன்றும் இல்லை இல்லை. இப்போ என்ன செய்வார் இவர்? இப்போ போய் பேசாமல் கடவுளுடைய பாதத்தில் விழுந்தார். இதை எப்போ செஞ்சிருக்கலாம்? முதல்ல செஞ்சிருக்கலாம். இல்லை, முதல்ல செஞ்சிருந்தா கொடுத்த அவ்வளவு பொருளும் என்னவா இருந்திருக்கும்? மிச்சமாக இருந்திருக்குமா இல்லையா? இப்போ போய் கடவுள்கிட்ட விழுந்தார். ஆண்டவர் ஏசாயா மூலமா சொல்லி அனுப்பினார், நீ பயப்படாத, அவன் எவ்வளவு வெற்றிகரமா வந்தானோ அந்த அளவுக்கு செத்த முகமா தோல்வியுடன் என்ன செய்வான், அவன் திரும்பி போவான், நான் கூட இருக்கிறேன், பயப்படாதேன்னாரு. ஒரே ராத்திரியில 1,00,000க்கும் மேற்பட்ட போர் வீரர்களை தூதன் என்ன செய்தான்? சாகடித்தான். பைபிள்ல வாசிக்கிறோம், செத்த முகமாய் அசீரிய ராஜா தன் தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க?
திரும்பி போனான். திரும்பி போய் அவனுடைய தேவனுடைய ஆலயத்தில் போய் அவன் கும்பிட்டுக்கிட்டு இருந்த போது அவனுடைய 2 குமாரர்களே அவனை என்ன செய்து போட்டார்கள்? கொன்று போட்டார்கள். தீர்மானங்களில் உறுதிநிலை தவறுதல். விசுவாச மக்கள் நம்ம எத்தனை முறை எவ்வளோ தீர்மானம் எடுத்திருக்கீங்க? கடவுளுக்காக நான் இதை விட்டுருவேன், அதை விட்டுருவேன், அதன் மேலே வெற்றி அடைவேன், இதன் மேலே வெற்றி அடைவேன், இனிமேல் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இனிமேல் இந்த பழக்கத்தை நான் வச்சுக்க மாட்டேன். இப்படி நிறைய தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம். ஆனால் சத்ருவின் வல்லமையாய் வந்து நம்மை சோதிக்கும் போது அவனுடைய வலிமையை கண்டு நம்ம என்ன அடைஞ்சிடறோம்? நிறைய வாலிப பிள்ளைகள் சொல்கிறாங்க, அங்கிள் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன், ஆனால் இந்த கூட படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க, என்னை இதை செய்ய சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, உறவினர்களால் எனக்கு இப்படியெல்லாம் அழுத்தங்கள் வருகிறது. ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு பேர் எசேக்கியான்னு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நீ நம்பணும், அவர் எனக்கு என்னவாக இருக்கிறார்? பலனாக இருக்கிறார். God is my strength. இதை நீ யோசிப்பாயானால் உன்னுடைய எல்லா தடுமாற்றங்களின் நடுவிலேயும் உன்னுடைய இடரல்கள் நடுவிலேயும் நீ சாத்தானுடைய வல்லமைக்கு உட்படாமல், அவனுடைய சோதனைக்கு உட்படாமல் நீ அவனை என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். சாத்தான் எப்பொழுது ஓடி போவான்? எதிர்த்து நிற்கும் போது தான் ஓடி போவான். எதிர்த்து நிற்பதை போல பாவனை செய்வதினாலே அவன் ஓடி போக மாட்டான். நீங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க பூச்சாண்டி காட்டுறதுனால அவன் ஓட மாட்டான். உண்மையிலேயே என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். எசேக்கியா கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்னவென்றால், தீர்மானங்களில் எனக்கு என்ன தேவை? உறுதிநிலை தேவை. ஒன்று. இரண்டாவதாக நம்ம இவனுடைய வாழ்க்கையில படிக்கிற காரியம் என்ன? எல்லைகளை தாண்டின உறவின் நெருக்கங்கள் அபாயமானது. நான் தமிழ்ல தானே சொன்னேன், கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து சொல்வீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லைகளை தாண்டின உறவின் நெருக்கங்கள் அபாயமானது. மனிதர்களோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவுகள் எப்பவுமே சில எல்லைகளை அந்த உறவுகள் பாதுகாக்க வேண்டும். அந்த எல்லைகளை நீங்கள் பாதுகாக்காவிட்டால் அது எப்பவுமே உங்களுக்கு என்னவாத்தான் முடியும்? அபாயமாத்தான் முடியும். நீங்க இதை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லாவே கவனிக்கலாம். இவன் வாழ்க்கையில என்ன நடந்தது? 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனங்களை நீங்க கொஞ்சம் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிங்க. அக்காலத்திலே எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கண்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. நாளாகமத்தின் ஆசிரியர் சொல்லும்போது அது எப்படி சொல்றார்? அவரு 2 நாளாகமத்தின் புத்தகத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அவனை பற்றி படிக்கிறோம் இல்லைங்களா? 2 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலிருந்து அவரை பற்றி நீங்க படிக்கும்போது நீங்க என்ன வாசிக்கிறோம்? 2 நாளாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 31வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க படிங்க. 2 நாளாகமம் 31 வாசிங்க. இல்லையா, சாரி, 32 31 வாசிங்க. 2 நாளாகமம் ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் சரி, ஸ்தானாதிபதிகள், அந்த திருத்தப்பட்ட
மொழிபெயர்ப்பை தம்பி கையில் வச்சிருக்காரு. ஓகே. தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனுக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிப்பதற்காக தேவன் அவனை விட்டு அகன்றிருந்தார். இப்ப நம்ம பைபிள்ல இந்த மொழிபெயர்ப்புல என்ன இருக்குது? தேவன் அவனை கைவிட்டார். கைவிட்டார் அப்படின்னா அவனை விட்டே ஆண்டவர் முற்றிலும் போயிட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து நம்ம கொடுக்குது. அந்த ரீஎடிட்டட்ல அதை நல்லா கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? அகன்று இருந்தார் அப்படின்னா அவனை விட்டு கொஞ்சம் காலம். இதுதான் இப்போ நம்ம இங்கே பார்த்த விஷயம்தான். எங்கே பார்த்த விஷயம்? ராஜாக்கள்ல பார்த்த அதே விஷயத்தை தான் நாளாகமத்தின் ஆசிரியர் சொல்றார். இப்போ என்ன தெரியுங்களா? பொது மொழிபெயர்ப்பில் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த பொது மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது? அங்கே நடந்த ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்ட அந்த ராஜா அவைகளை குறித்து விசாரிக்கிறதற்கு தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை என்ன செஞ்சான்? அனுப்பினான் அப்படின்னு இருக்குது. சரி, எனிவே ஒரு காரியம் என்ன நடக்குது? அண்டை நாடாகிய பாபிலோன் மிக பலம் வாய்ந்த ஒரு நாடு. நான் சொன்னல, அந்த காலத்தில் இருந்த பேரரசுகளில் எதுவும் ஒன்று, பாபிலோன் பேரரசும் ஒன்று. அந்த பாபிலோன் பேரரசுல இருந்து அந்த ராஜா தீர்மானம் பண்ணி அவனுடைய முக்கியஸ்தர்களை அனுப்பி இவனை பற்றி விசாரிக்கவோ, இவனுக்கு வந்து உதவி செய்யவோ, அல்லது இவனை வந்து கரிசனையுடன் அவனை நலம் விசாரிக்கவோ ஆட்களை அனுப்பினால், அப்ப இவன் என்ன செஞ்சிருக்கணும்? வந்த வழியே ஓடுங்கடான்னு விரட்டி இருக்கலாமா? உங்க வீட்டுக்கு அப்படி யாராவது வந்தால் விரட்டி விட்டுருவீங்க போல தெரியுது. சொல்லுங்க, விரட்டிடலாமா? அவசியம் இல்லை. என்ன செஞ்சிருக்கலாம்? அவங்கள வரவேற்றது தப்பா? இல்லை. அவங்கள அரண்மனையில் தங்க வச்சது தப்பா? இல்லை. அவங்க கொண்டு வந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொண்டது தப்பா? இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கிறது? சொல்லுங்க, எல்லாத்துக்கும் என்ன இருக்கிறது? ஒரு எல்லை இருக்கிறது. நான் விளங்குறதுக்காக சொல்கிறேன். ஐயா இப்படி ஏதோ திட்டம் போட்டாருன்னு எதுவும் நினைக்காதீங்க. உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொல்கிறேன். நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். உங்கள் வீட்டு வரவேற்பறையில் நான் உட்கார வச்சு நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதையும் செய்கிறீங்க. நான் என்ன எதிர்பார்க்கக்கூடாதுன்னா, நீங்கள் இந்த வரவேற்பறையோடு என்னை அனுப்பக்கூடாது. என்னை நீங்கள் உங்கள் பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகணும், உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட்டிகிட்டு போகணும், உங்கள் பீரோவில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? எடுத்து காட்டணும். உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு நகை எத்தனை பவுண்ட் இருக்குது, உங்களுக்கு எத்தனை சொத்து பத்திரங்கள் இருக்குது, இதை எல்லாத்தையும் என்கிட்ட காட்டணும்னு நான் எதிர்பார்க்கறது தப்பா சரியா? தவறு. பதறி போய் சொல்கிறீங்க, பயம் இருக்குது உங்களுக்கு. எவ்வளோ கேவலமான காரியம் அது இல்லையா? எனக்கு என்ன மரியாதை? எனக்கு நீங்கள் செய்த மரியாதைக்கு நானும் உட்காந்து கொஞ்ச நேரம் உங்களோட பேசிட்டு விசாரிச்சுட்டு என்ன செய்யலாம்? வந்துடலாம். ஒருவேளை என்னால் இயன்ற ஒரு சிறிய விஷயங்களை நான் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு அந்த சந்தோஷத்தை என்ன செய்யலாம்? நான் பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா? இப்போ இவனை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? இவனை அவங்க கேட்டாங்களா? என்னை எல்லா ரூமுக்கும் கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டாங்களா? எல்லாத்தையும் காட்டுங்கன்னு கேட்டாங்களா? இல்லை. நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. எத்தனை பேரோட உங்களுக்கு மனித உறவுகளில் பிரச்சனை வந்திருக்கோ நீங்களே கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கங்க. அது யார் யாருன்றது நீங்களே உங்கள் மனசில் தீர்மானம் பண்ணிக்கங்க. அத்தனை பேர்கிட்டையும் நீங்கள் உங்களுக்கு வம்பு வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? யூ ஹாவ் கிராஸ் யுவர் பார்டர் லைன்ஸ். தட் இஸ் த ரீசன். நீங்கள் பல நேரங்களில் அந்த எல்லைகளை என்ன பண்ணியிருக்கீங்க? தாண்டி இருக்கீங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழகிறது, முதல்ல அண்ணன் அக்கான்னுவாங்க, அப்புறம் அத்தை மாமான்னுவாங்க, இப்போ பெரியப்பா பெரியமான்னுவாங்க. எல்லாருக்கும் என்ன சொல்கிறது? அப்புறம் உறவு சொல்ல ஆரம்பிக்கிறது. அவங்க வீட்டு குழம்பு இங்கே வரும், இங்கே இருக்கிற குழம்பு அங்கே போகும். அவங்க கிச்சன் வரைக்கும் வருவாங்க, இவங்க அங்கே கிச்சன் வரைக்கும் போவாங்க. எது விட்டாலும் ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முடிவு எப்போ வரும் தெரியுங்களா? ஆமாம், ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது சாப்பிட்ட குழம்பு ரசம்லாம் என்ன பண்ணிடும்? வெளியில் வந்துடும் இல்லையா? அப்போ எல்லாரோடையும் நீங்கள் எப்படி இருக்கணும்? யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் பார்டர் லைன்ஸ். உங்களுடைய உறவுகள் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட நீங்கள் எந்த அளவில் உங்கள் சொந்த குடும்பத்தை தவிர உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள்லாம் தட்ஸ் ஓகே. அதுவும் திருமணம் ஆகிற வரைக்கும் தான். திருமணமான பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள விட்டு சில அடிகள் என்ன செஞ்சுருக்கணும்? தள்ளி தான் நிற்கணும். நீங்கள்
அந்த உறவு, இது நண்பர்களாக இருக்கலாம், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். என்னை விட்டுட்டு அவன் சாப்பிட மாட்டான், அவளை விட்டுட்டு நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும்போது இவைகளெல்லாம் என்ன செஞ்சு போயிடும்? கசந்து போயிடும் இல்லையா? உறவின் எல்லை நிலைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். வந்தாங்க சார், பார்த்தாங்க சார், போயிட்டாங்க. ஆனால் பின்னாலேயே ஆண்டவர் யார் அனுப்புனாரு? ஏசாயாவை அனுப்புனார். கொஞ்சம் போயிட்டு வா வீட்டுக்கு அப்படின்னார். யார் வீட்டுக்கு? எசேக்கியா வீட்டுக்கு போயிட்டு வான்னார். வாசிங்க 2 ராஜாக்களின் புத்தகம் அந்த 20வது அதிகாரத்தில். இப்போ நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 20ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் பாருங்க. வாசிங்க 14. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றார். ஏசாயாவுக்கு யார் வந்தாங்க, அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்றது தெரியுமா தெரியாதா? தெரியும். He already knows everything. ஏன்னா யார் சொல்லிவிட்டா? இவன் ஏற்கனவே ஏசாயா வந்து அரண்மனையோட he is very close to the court. கடவுள் அந்த ராஜ அரண்மனையில் இவனுக்கு எப்பவுமே என்ன இருந்தது? ஒரு நல்ல நெருக்கம் இருந்தது. அதனால் இவனுக்கு வந்து உள்ளே போகிறது வர்றது, அங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் கேள்விப்படுறதுன்றது அவனுக்கு சுலபமாக நடந்துடும். இதுக்கு இல்லாமல் யார் சொல்லியிருக்கிறா? கடவுள் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இப்போ ஆனாலும் அவர் வாயிலிருந்து கேட்குறாரு. இவர் அதை ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தூர தேசத்திலிருந்து ரொம்ப நல்ல மனிதர்கள்லாம் வந்தாங்க. சரி, நீ என்ன பண்ண? வாசிங்க பார்க்கலாம். என்னத்தை பார்த்தார்கள்? இப்போ இதுவும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ அவன் வாயிலிருந்து என்ன வருதுன்னு கேட்குறாரு பாருங்க. அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். சரிப்பா, பேசி முடிச்சிட்டியா? ஆமாம் சார். இப்போ நான் சொல்கிறத கேள், கர்த்தருடைய வார்த்தையை கேள். வாசிங்க. இதோ நாட்கள் வரும், உள்ளதிலும் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். யாருக்கு எல்லாத்தையும் நீ திறந்து காட்டினியோ அவங்க கிட்டயே உன் பொக்கிஷங்கள்லாம் என்ன செய்யும்? போய் சேரும். அடுத்து, நீர் பெறப்போகிற உமது சந்ததியாகிய குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாம்ராஜ் கொஞ்சம் அந்த வசனத்தை வாசிங்க, அந்த மொழிபெயர்ப்புல. சிலரை கொண்டு போவார்கள், அவர்கள் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள். அரண்மனை வேலைக்காரர். இப்ப என்ன சொல்லிட்டார் ஏசாயா? பிந்தின நாட்களிலே யூதா ராஜ்யம் பாபிலோனுக்கு என்ன செஞ்சு போகும்? சிறைப்பட்டு போகும். இன்றைக்கி நீங்கள் ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கீங்கப்பா, ஆனால் நீ அங்கே போய் ஜெயில் தட்டில் தான் சாப்பிட போகிற அப்படின்றத இப்போவே அவர் சொல்லிட்டார் இல்லையா? நல்லா கவனிங்க. கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் என்ன செய்கிறவர்? தலையிடுகிறவர் இல்லையா? அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் என்ன செய்வார்? குறுக்கீடு செய்வார். அதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் இந்த எல்லையில் என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அப்படி தான் சொல்கிறோம். இதெல்லாம் என்னுடைய ரொம்ப தனிப்பட்ட விஷயம், ஆண்டவரே என்னை விட்டுருங்கன்ற மாதிரி தான் சில நேரத்தில் நம்ம நடக்கிறோம். இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன இந்த விஷயத்தில்? எல்லைகளை தாண்டின உறவின் நெருக்கங்கள் எதை ஏற்படுத்தும்? அபாயத்தை ஏற்படுத்தும். நான் திரும்ப சொல்கிறேன், எந்த நண்பனோட நீங்கள் பழகினாலும் சரி, எந்த சிநேகிதியோட நீங்கள் பழகினாலும் சரி, எந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழகினாலும் சரி, எந்த உங்கள் திருச்சபையின் மக்களோட பழகினாலும் சரி, உறவின் மக்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லைகளை என்ன செய்யுங்கள்? கவனமாக வைங்க. உங்களுடைய எல்லைகளை கவனமாக நீங்கள் வைக்கலைன்னா கடைசியில் கசப்பிலும் வேதனையிலும் தான் அது என்ன செய்யும் முடியும். என்ன செய்யலாம்? மனித அன்பிற்கு நன்றியோடு இருக்கலாம்.
கண்டிப்பாக செய்யணுமா இல்லையா? we have to be faithful for human love and affection. அவ்வளோ தூரத்துலேருந்து தேடி வந்தாங்களே, அவங்களுக்கு இவன் என்னவா இருந்திருக்கலாம்? ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தூரத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தேடி வந்திருக்கீங்க, ஒரு பெரிய நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க, வாங்க, ரொம்ப சந்தோஷம். எப்பொழுதுமே மனிதர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா நன்மைகளுக்காகவும் அவர்களுக்கு நாம் எப்படி இருக்கலாம்? நன்றியோடு இருக்கலாம். நன்றி மறந்து இருக்கக்கூடாது. அது ரொம்ப அருவருப்பானது, கேவலமான ஒரு குணம். நன்றியோடு இருக்கலாம். அதே நேரத்தில் இறை வாழ்வின் கவனம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ரெண்டாவது காரியம் என்ன? எதை நீங்க பாதுகாக்கணும்? உங்களுடைய கடவுளோடு இருக்கிற உறவின் கவனங்கள் அதிகமாக இருக்கணும். யார் வந்திருக்கிறா, அவன் யாரு, நான் யாரு, எனக்குன்னு இருக்கிற வாழ்க்கை என்ன, அவனுக்குன்னு இருக்கிற வாழ்க்கை என்ன, அவனோட எனக்கு எந்த அளவில் என்ன இருக்கணும்? விசேஷமாக புறஜாதி மக்கள், கடவுளை அறியாதவங்க, அவங்களோட எனக்கு எந்த அளவில் உறவுகள் இருக்கணும் அப்படின்றதுல நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விதத்திலேயும் அது உங்களுடைய இறை வாழ்வை, ஆவிக்குரிய வாழ்வை பாதிக்கும் அளவுக்கு அந்த உறவுகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீட்டிக்கக்கூடாது. மூன்றாவதாக, சரணடைதல் தவிர்க்க முடியாத பின் விளைவுகளை உண்டுபட்டும் இல்லையா? இந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எல்லாத்தையும் அவன்கிட்ட என்ன பண்ணிட்டான்? காட்டிட்டான் இல்லையா? எல்லாத்தையும் காட்டினதுனால எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டான், எனக்கு காட்டாதது ஒன்றுமே இல்லை. ஏசாயா சொன்னார், நீ காட்டாதது ஒன்றும் இல்லை இல்லை, அதே மாதிரி அவன் கொண்டு போகாததும் ஒன்றும் இல்லைன்ற நிலை உனக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும். நம்ம கிறிஸ்தவ உறவுகள் எப்படி இருக்கு? எப்படி உங்களுடைய மனித உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்படி இருக்கிறோம்? நம்ம வீடுகளில் குழப்பம் வர்றதுக்கு காரணம் இதுதான். சில நேரத்தில் எல்லைகளை தாண்டி அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? நம்ம நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லா நாள்லேயும் நீங்கள் மகளை கட்டுப்படுத்த முடியாது, எல்லா நாள்லேயும் நீ மகனை கட்டுப்படுத்த முடியாது, எல்லா நாள்லேயும் நீங்கள் அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஒரு டைம் வரும், நீங்கள் உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் விலகி நிற்கணும், அவ்வளோதான். விலகி சொல்ல வேண்டிய ஆலோசனையை சொல்லிடுங்க, கொடுக்க வேண்டிய கண்டிப்பாக கொடுத்துருங்க, விளைவுகளை சொல்லிட்டு தள்ளி நின்று. அளவுக்கு மீறி உள்ளே போனீங்கன்னா அவமானப்படுறதை தவிர வேறு எதுவும் மிச்சம் இருக்காது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சென்னையில் நான் இருந்த நாட்களில் நாங்கள் எல்லாருமே இசிஐ திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள். சென்னை இசிஐ எஸ்ரா சர்க்குண ஐயாவுடைய கீழ் இயங்கின சென்னை கீழ்ப்பாக்கம் இசிஐ திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த குடும்பத்தார், அவங்க எங்கள் தெருவில் இருந்து பக்கத்து தெருவில் இருந்தாங்க. நான் அப்போ என்னுடைய ஸ்கூல் டேஸில் தான் இருந்தேன். நான் வந்து என்னுடைய ஸ்கூலிங்கில் தான் நான் இருந்தேன். ஆனால் ரொம்ப நெருக்கமான உறவுகள் அந்த குடும்பத்தோடு எங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆதி காலத்துலேருந்து இவங்க பழக்கம். அதனால் அந்த குடும்பத்தோடு உண்டு. ஒரு ஐயா இருந்தார், அவருடைய மகனும் மருமகளும் அவர் இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தார். அது அப்படியே வந்து வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலை போட்ட குடிசை வீடுகள், சென்னையில் ஒரு காலத்தில் அதான் ரொம்ப நிறைய இருக்கும், ஓலை போட்ட குடிசை வீடுகள். அதில் இப்படி வரிசையாக மக்கள் குடியிருந்தாங்க. அதில் இவங்க ஒரு வீடு, அந்த பக்கத்து வீட்டில் ஒரு வீடு. இந்த பக்கத்து வீட்டுக்காரரு இந்த ஐயாவுடைய மகனுடைய குடும்பமும் ரொம்ப நெருக்கமாக என்ன செஞ்சாங்க? பழக ஆரம்பித்தாங்க. அந்த பழக்கம் எங்கே போச்சு? ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒன்றா சினிமாவுக்கு போக ஆரம்பித்தாங்க. தியேட்டருக்கு என்ன செய்வாங்க? ரெண்டு பேரும் ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் என்ன வந்தது? நான் யாராவது ஒரு வீட்டு பொம்பளை நான் வரல, அல்லது ஆம்பளை நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னா இவங்க 3 பேர் மட்டும் போவாங்க. ஒரு காலகட்டம் வந்தது. அப்புறம் யாராவது அந்த வீட்டு ஆம்பளையும் இந்த வீட்டு பொம்பளையும் தனியாக போக ஆரம்பித்தாங்க. கடைசியில் அவங்க குடும்பம் ஆயிட்டாங்க, இவங்க வெளியில் வந்துட்டாங்க. இதான் அதில் போய் முடிச்சுது. அப்புறம் உட்காந்துட்டு லபலபான்னு அடிச்சுக்கிட்டு நம்ம அழுகுது, என் புருஷனை அவள் கொண்டு போயிட்டா அப்படின்னா. முதல்ல தியேட்டருக்கு போகும்போது யார் கூட்டிகிட்டு போனது? நீ தானே கூட்டிகிட்டு போன. நல்ல கவனம் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது 3 விஷயம். அதுதான் மனித அன்பிற்கு நாம் என்னவாக இருக்கலாம்? நன்றியோடு இருங்கள். இரண்டாவது, உங்களுடைய இறை வாழ்வின் கவனங்களை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. யாரிடத்தில் எவ்வளவு எப்படி என்கிற அந்த நிலைப்பாடுகள்.
மூன்றாவது, நீங்கள் முற்றிலுமாக எல்லாவற்றையும் திறந்து விடுதல் அல்லது சரணடைதல் என்பது உங்களை எதற்கு வழி நடத்தும்? அவமானத்திற்கு என்ன செய்யும்? வழி நடத்தும். இதை நீங்க கவனமா கவனிக்கணும். நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மூன்றாவது காரியம் என்ன? இறை உறவில் இடரல் அடைதல். இது எசேக்கியாவின் வாழ்க்கையில நடந்தது. தொடர்ந்து வெற்றி வாழ்விலே இருந்த மனிதன் ஒரு காலகட்டங்களிலே தன் இறை உறவு நிலைகளிலே அவன் இடரல் அடைந்தான். 2 நாளாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 25, 26வது வசனத்தை படிங்க. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 25, 26. தனக்கு செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபம் உண்டது. ஆண்டவர் செய்த நன்மைகள் சொல்லுங்க ஏராளம் இல்லையா? அவனை ராஜாவாக்கி அவனை ஆசீர்வதித்து, இப்பதான் நான் படித்தோம், அவனுக்கு திரளான வேத பாடம் வாசிக்க கேட்டீங்களா? திரளான ஆஸ்தி, ஆடு மாடு, நகை, வெள்ளி, பொண்ணு கொடுத்து, போரில் வெற்றி கொடுத்து, அவன் செய்ததெல்லாம் என்ன செய்தது? வாய்த்தது. ஒரு காலகட்டத்தில் அவனுடைய ஆயுசு நாட்கள் முடிந்தது. ஆண்டவர் சொன்னார், எசேக்கியாவை வீட்டு காரியத்தெல்லாம் செட்டில் பண்ண சொல்லு, அவன் என்ன செய்ய போகிறான்? மரணம் அடைய போகிறான். எசேக்கியா சோவர் பக்கமாக திரும்பி படுத்து அழுதார். கர்த்தர் சத்தத்தை கேட்டாரா? கேட்டார். எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தார்? 15 வருடம் கூட்டி கொடுத்தார். ஆனால் இப்போ என்ன வாசிக்கிறோம் நம்ம? எசேக்கியா கர்த்தர் தனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு தக்கதாக அவன் என்ன செய்யவில்லை? நடவாமல் என்ன ஆனான்? மனமேட்டிமையானான். மனமேட்டிமைனா அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? கர்வம். அதான் கர்வம் கொள்ளுது. நீங்கள் அந்த ஒரிஜினல் ரூட் வேர்டில் போய் பார்த்தீங்கன்னா மனமேட்டிமைன்றது நல்ல வார்த்தை தான். கர்வம் அடைதல் அப்படின்னா, அந்த கர்வம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் அது கடவுளால் நடக்கலை, யாரால தான் நடந்துச்சு? என்னால் தான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் அது. கடவுள் என்ன ஒன்றும் செய்யலைங்க, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், அவங்க காலரை தூக்கி விடுறது. எப்போ நம்முடைய வாழ்க்கையில் இடரல்கள் வருகிறது என்றால், வாழ்க்கையில் என்ன வரும்போது? மனமேட்டிமை. மனமேட்டிமைக்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? தாழ்மை. கடவுள் கொஞ்சம் கோபம் ஆயிட்டாருன்னு எசேக்கியாவும் எருசலேமின் குடிகள் என்ன பண்ணாங்க? தங்களை தாழ்த்தினார்கள். தாழ்மைப்படுதல். கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கை நிலையில் இருந்து நீ வெளியேற வேண்டுமானால், அதை யாக்கோபுல படித்தோம் இல்லையா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் இல்லையா? 2வது வேத பாடத்தில் படிச்சிங்களா இல்லையா? 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுதல். ஸோ இப்போ என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்? ஒன்று, கர்த்தருக்கான அங்கீகாரத்தை எப்பொழுதுமே கொடுக்க தவறுதல் மனமேட்டிமைக்கு வழிநடத்தும். எசேக்கியாவை மனமேட்டிமைக்கு வழிநடத்தின காரியங்கள் என்ன? யாருக்கு கிரெடிட்டை கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த கிரெடிட் என்ன செய்யறது இல்லை, கொடுக்காம அதை தானே என்ன செய்யறது, எடுத்துக்கிறது இல்லையா? இப்போ எசேக்கியாவுக்கு என்ன உணர்வு இருந்திருக்கணும்? நான் சாதித்த, நான் இதுவரைக்கும் வந்த எல்லா விஷயங்களுக்கு பின்னால் யார் தான் இருக்கிறாரு? கடவுள். காட் இஸ் அலோன். அவர்தான் காட் அலோன் அப்படின்ற ஒரு தன்மை இருந்திருக்குமானால் இப்போ அவனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காரு இல்லையா? எப்போ நம்முடைய வாழ்க்கையில் இடரல் வரும் தெரியுங்களா? கடவுளுக்கான அங்கீகாரத்தை நாம் கொடுக்க தவறும்போது. யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? வாயில் ஆண்டவரே பெரியவரேன்னு வாழ்த்துறதுலாம் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. எங்கே இருக்கணும்? அது வாழ்க்கையில் இருக்கணும். வாழ்க்கையில் அதற்கான அங்கீகாரத்தை கடவுளுக்கு கொடுத்து, நான் இதுவரைக்கும் வந்ததும் இருக்கிறதும் இனி இருக்க போவதும் யாருடைய கிருபையினாலே? அவருடைய கிருபையினாலே.
எல்லா கணமும் யாருக்குத்தான் உரியது? கடவுளுக்குத்தான் உரியது. இதை நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பண்பு நிலைகளை காத்து கொள்ளுதல். மனமேட்டிமை என்பது, கர்வம் என்பது பண்புகளோடு தொடர்பு பட்ட ஒரு விஷயம் இல்லையா? ஒரு விசுவாசி எப்பவுமே எதில் கவனமாக இருக்கணும் சொல்லுங்க? அந்த கேரக்டரில் கவனமாக இருக்கணும். எப்போவுமே எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? நீங்கள் சிலரை பார்த்துருக்கீங்களா? அவங்க வாழ்க்கையில் சிறுமைப்படுகிற காலங்களில் எப்படி இருப்பாங்க? ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் கொஞ்சம் உயர்வு வர 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 அவங்க என்ன செய்வாங்க? அவங்க லெவல் மாறிக்கிட்டே போகும் இல்லையா? அப்போ நமக்கு என்றைக்குமே எது முக்கியம்? பண்புகள் முக்கியம். யுவர் கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா காலகட்டங்களிலும் உன்னுடைய பண்பு நிலைகளை நீ ஆவிக்குரிய மனிதனாக பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வு வந்தாலும், தாழ்வு வந்தாலும், உயர்வு வந்தாலும், சிறுமை வந்தாலும், மேடுகள் வந்தாலும், பள்ளங்கள் வந்தாலும், எப்பொழுதுமே நீ உன்னுடைய பண்பு நிலைகளை ஆவிக்குரிய நிலையிலே நிலைநிறுத்துவதற்கு நீ எப்படி இருக்க வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். மூணாவது, இவன் செய்ய தவறின காரியம் என்னவென்றால், நீங்கள் கவனிக்கிற காரியம் என்னன்னா, உறவின் பாதிப்புகளை அவன் கவனியாதிருத்தல். உறவுக்கு பாதிப்புகள் எங்கே வருகிறது? கடவுளோடு இருக்கிற உறவுக்கு பாதிப்புகள் எந்த பகுதியிலிருந்து வருதோ அந்த பாதிப்புகளை உடனடியாக என்ன பண்ணணும்? சரி பண்ணணும் இல்லையா? அந்த இமீடியட் ரெக்கவரி நமக்கு தேவை. அப்போ தான் அந்த விஷயத்தை அப்போவே முடிக்க முடியும். ஒரு லெவலுக்கு நீங்கள் போய் அப்புறம் கீழே வர்றதை விட அப்பப்போவே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகளை நீங்கள் என்ன செய்யலாம்? ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. எதுக்கு தினந்தோறும் பைபிள் வாசிக்கணும்னு சொல்கிறோம்? ஏன் தினந்தோறும் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறோம்? ஏன் ஆண்டவரோட தினமும் தனித்து இருக்கணும்னு சொல்கிறோன்னா, இந்த வாழ்க்கை விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுறதுக்கு தான்? சரி பண்ணுறதுக்கு தான் இல்லையா? வேலை எப்போவுமே தான் இருக்கும், எப்போவுமே வியாபாரங்கள் இருக்கும், எப்போவுமே வேலை இருக்கும், எப்போவுமே நம்ம பிஸியாக தான் இருப்போம். ஆனால் ஒன்றுமே முடியாமல் படுக்கையில் படுக்கிற அன்னைக்கு இதெல்லாம் யோசிக்கிறோமா நம்ம? இல்லை. அன்னைக்கு ஒன்றும் முடியலன்னு படுத்துக்கிறோமா இல்லையா? இந்த நிலையை நீங்கள் முதல்ல கொஞ்சம் கை கொண்டீங்கன்னா, கடவுளோடு இருக்கிற நேரங்களை கவனமாக பாதுகாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பாதிப்புகளிலிருந்து என்ன செய்யலாம்? வெளியே வரலாம். இன்றைக்கி என்னால் இதை சொல்ல முடிந்த குறிப்புகள் இந்த 3 குறிப்புகள் தான். இன்னும் கொஞ்சம் குறிப்புகள் இருந்தாலும் நேரம் என்னை அனுமதிக்கவில்லை. வீட்டில் போய் உட்கார்ந்து 2 ராஜாக்கள் 18 20 வரைக்கும், அதே மாதிரி 2 நாளாகமத்தின் புத்தகத்திலேயும் நீங்கள் இந்த வேத பகுதி 29 32 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை படிங்க. கடவுள் தொடர்ந்து உங்களோடு கூட பேச அனுமதியுங்கள், வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என்னுடைய பலன் என்பதை என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நிரூபிப்பேன், அதை நான் உரக்க சொல்லுவேன் என்று ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை ஆராதனை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மறுபடியுமா நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் எல்லா நிலைகளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை எங்கள் பலனாய் கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு எங்களை நிலைநிறுத்தும், எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.